ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ட்ரை ஃப்ரூட்ஸில் லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்க தேவையான பொருள் பாருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து இது நல்லா ஆரோக்கியமானது தெரியும். உங்களுக்கு காசு கூடன்னு நினைக்கக்கூடாது. இந்த சிப்ஸு எப்போ பார்த்தா அது இது சாப்பிட்றதுக்கு இது நம்ம 500 பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணால் பரவாயில்ல. அந்த லட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா மென்று சாப்பிடுங்க. அது நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சத்தும் கூட. அது மாதிரி இதை ட்ரை பண்ணுங்க. இதுக்கு பாருங்க இப்போ தேவையான பொருளை பாருங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, கசகசா வச்சுருக்கோம். இது வந்து பேரிச்சம்பழம், அத்திப்பழம், தேவையானது நெய். இது ரெண்டையும் அரைச்சிக்கிட்டு இதெல்லாம் பொடி பண்ணிட்டு காமிக்கிறேன். அந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு எல்லாமே பாருங்க எல்லாம் ஸ்டெப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. இது பேரிச்சம்பழம், அத்திப்பழம் அரைச்சி வச்சுங்க. இப்போ வந்து இந்த கசகசா கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். இது என்ன பண்ணுறீங்க, இது வந்து பேரிச்சம்பழம் அதில் போட்டுடலாம். அத்திப்பழம், நெய்யிலேயே அப்படி போட்டு வதக்கிங்க. இப்போ ஏன் நெய் ஊற்றி வதக்குறோம்னாக்கா கொஞ்சம் லேசாக இது அரையாது உங்களுக்கு எப்படியா இருந்தாலும். அதனால லேசாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நல்லா புளிஞ்சிட்டு இதை அரைச்சி அந்த தண்ணி இதுனா நெய் ஊற்றி வதக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லட்டு வந்து வச்சு சாப்பிடலாம். அதுக்கு தான் அது செய்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் போடலாம். தண்ணியெல்லாம் வற்றிட்டு வாங்க. இது எல்லாமே போட்டுக்கலாம், ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் கசகசாவும் போட்டுக்கலாம். அது வறுத்து வச்சுக்கோங்க, கசகசா போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடுங்க, அடுப்பு எரிய வேணாம். ஆஃப் பண்ணிட்டு இப்படி கலரிங்க. கீழே கூட எடுத்து வச்சு கலரிக்கலாம். அடுப்பில் வச்செல்லாம் செய்யலாம், இது கீழே வச்சுக்கலாம். இந்த சூட்லேயே இந்த நெய் எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்காண்டி இப்படி ஒரு கிண்டு கிண்டிங்க. நம்ம நெய் வச்சுருக்கோம்ல, அதனால எல்லாமே சேர்ந்துடும். அதனால இப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டாக்கா நல்லா இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது நல்ல ஹெல்த்தியான இது, நல்லா பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடாதே இல்லை, காசு கூட இருக்குன்னு பார்க்காதீங்க. எல்லாமே நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ பேத்தி கொடுத்துடலாம், வேறு ஸ்கூல் போய்ட்டான். இந்த வேறு சத்து உள்ள பொருள். தேங்க்யூப்பா, அடுத்த வீட்டில் பார்க்கலாமா?